ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். ஸ்லோகா 81. விஷம விஷயமார்கைர்கச்சோதனச்ச புத்தேஹ விஷம விஷயமார்கைர்கச்சோதனச்ச முத்தேஹ பிரதிபதமபி யாதோ மிருத்யுரப்யேஷ வித்தி ஹிதசுஜன குருக்தயா கச்சதஸ்வஸ்ய யுக்தயா பிரபவதி பலசித்தி சத்யமித்யேவ வித்தி. So, விஷம விஷய மார்கைஹி 72 91 வரைக்கும் ஸ்தூல சரீரத்தை பத்தி பேசிட்டு வர. அதனால இந்த ஸ்தூல சரீரத்தை நாம ரெண்டு விதமா இங்க பாக்குறோம். இந்த உலகமும் பஞ்ச பௌத்திகத்துல ஆனது, இந்த ஸ்தூல சரீரமும் பஞ்ச பௌத்திகத்தை ஆனது. ஆனா இங்க என்ன டாபிக்னா, இந்த உடம்பு பஞ்ச பௌத்திகம், அதுவும் பஞ்ச பௌத்திகம். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயத்தையும் விஷயம்னு சொல்றோம். இந்த லோகத்தில் இருக்க அத்தனை விஷயத்தையும் விஷயம் அப்படி சொல்றோம். அது பொருளா இருக்கும், ஆளா இருக்கட்டும், ஸ்டார்ஸ், மூன், எவ்ரிதிங் விஷயா. இந்த ஹோல் பிரபஞ்சம் இருக்கிறதெல்லாம் விஷயம் சொல்றோம். இந்த விஷயத்தை அனுபவிக்கிறது விஷயானந்தம். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், விஷயானந்தம். டிவி பார்க்கிறோம், விஷயானந்தம். நல்ல பாட்டு கேட்கிறோம், விஷயானந்தம். குழந்தைங்களுடைய மழலை கேட்கிறோம், விஷயானந்தம். ஓகே, குழந்தையோட மழலை கூட விஷயானந்தம். ஆனா அந்த விஷயானந்தம் யாழினது குழலினது தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். ஆனா விஷயம்தான். ஏன்னா அந்த குழந்தையோடைய மழலைய அது நல்ல புத்தி கித்தி மேல வந்ததுன்னு வச்சுக்கோ, அது திட்டும் போது அந்த மழலை தெரியும். அது அது புரியுதுல? அதனால விஷயம்தான்ப்பா. யாழும் விஷயம்தான், இந்த மழை சொல்லும் விஷயம்தான். இது விஷயம் தெரிஞ்சுனா இது விஷயம் டெபினேஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனை விஷயம் விஷயம். நாட் ஓன்லி இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனமும் விஷயம் இல்ல. ஓகே, இந்த இதுக்கு பேரு பிளைண்ட் ஸ்கிரீன் சொல்றான். பிளைண்ட் ஸ்கிரீன்னா வெளியில பார்க்க முடியாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, காத்து கூட வராம. சோ பிளைண்ட் ஸ்கிரீன் இது கூட விஷயம் தான். ஓகே, விஷயம். அந்த விஷயம் உடம்பு ஆல்சோ விஷயம். இங்கதான் என்ன பிரச்சனை வருது, இந்த பிரபஞ்சத்துல ஐட்டத்துல இந்த உடம்பு சேர்த்துக்கணும், அதுவும் விஷயம்தான். இங்கதான் நமக்கு நெருடல் வருது. இது கூட விஷயம்தான். சரி, இது எல்லாம் விஷயம்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஓகே, இத பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை ஜட வஸ்து, அச்சேதன அச்சேதன வஸ்து, உயிர் உயிரற்ற வஸ்து அத்தனையும் விஷயம். இது புரியுதுல சொன்னது? சரி, இந்த விஷயத்துக்கு என்ன டெபினிஷன், கான்செப்ட் என்ன, அது ரூட் என்ன அப்படின்னா சி ரூட். எவ்ரி சம்ஸ்கிருத வார்த்தை தாதுன்னு சொல்லுவா. தாதுன்னா ரூட். அந்த தாதுவே ரூட்டே அந்த வேர்ட்ஸோட மீனிங் சொல்லிடும். அதுதான் பியூட்டி, சம்ஸ்கிருதத்துல இருக்க பியூட்டி. இந்த விஷயத்துக்கு ரூட் சி, பிரிஃபிக்ஸ் வி, விசி. விசி நோத்தி இது விஷயா, விசி நோத்தி விஷயா. இது வரைக்கும் ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. விசி நோத்தி விஷயா, அதுவும் எழுதிக்கலாம். ஓகே, விசி நோத்தினா என்ன மீனிங்? விசி நோத்தினா என்ன மீனிங்னா டு பைண்ட். உன்னை அடிமைப்படுத்துறது எதுவோ அது பேரு விசி. புரியுதா? விசி மீன்ஸ்
எது நம்மளை பந்தப்படுத்துறதோ, எது நம்மளை அடிமைப்படுத்துறதோ, எது நம்மளை பாண்டேஜ் பண்றதோ, எதுல இருந்து விடுவிக்க முடியாம புதைச்சேத்துல காலை வச்ச மாதிரி இழுத்துண்டு போறதோ அதுக்கு பேரு விசி. அப்போ விசினோதி விஷயா அப்படின்னா என்னது? பந்தனா, பந்தா. பத்னாதி, பத்னாதினா இது பாண்டேஜ், நம்மளை பந்தப்படுத்துறது. அப்ப இந்த விஷயம் இருக்க, ஜகத்துல இருக்க, யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துல இருக்க வெரி அட்ராக்டிவ், வெரி அட்ராக்டிவ். எது ஒண்ணு நம்மள பந்தப்படுத்துறது, அமுத்துறது. பந்தப்படுத்துறதுன்னா என்ன? மூச்சு முட்டை முட்டை அதுல இழுத்துண்டு போறது. அதுதான் யூனிவர்ஸோட சீக்ரெட். அந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கிறது இந்த விஷயமும், இந்த பாடி விஷயமும் யூனிவர்ஸ்ல இருக்க விஷயமும் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கிறதுல நீ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணு. இல்லன்னா இந்த பாடியோட சேர்ந்து நீயும் போய் அதுல அமுங்கி போயிடுவ. ஓகே. சோ இப்ப ஒரு சைக்கிள் எல்லாம் வரிசையா வச்சிருக்கிற சைக்கிள ஒரு சைக்கிளை தட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, கட கட கடன்னு எல்லா சைக்கிளும் விழுந்து. ஒரு விஷயத்தை நீ பற்று பிடிச்சுன்னா எல்லா விஷயம் உன்னை கவுத்துரும். பி கேர்ஃபுல் அப்படி சொல்றது. சரி, அப்படின்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த உலகம் நம்மள பந்தப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது, இழுத்துட்டு போறதுன்னா அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமா? எங்க விட்டுட்டு போவேனே? எங்க போனாலும் பிரபஞ்சம் தானே இருக்கு, எல்லாமே பிரபஞ்சம் தானே, பஞ்சபூதத்துல ஆனதுன்னு. எங்க விட்டுட்டு எதை விட போக முடியும்? எதையும் விட்டுட்டு போக முடியாது. இந்த உடம்பை விட்டுட்டு போக முடியாது, உலகத்தை விட்டுட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணும்? நமக்கு இருக்கிற உணவு, உடை, இருக்க இடம், உறவுகள் இதெல்லாம் இருந்து ஆகும். இதெல்லாம் மாடரேட்டா பயன்படுத்து, யூட்டிலைஸ் பண்ணு. அதுல அது ஹோல்டு பண்ணாத வரைக்கும் அது நீ சுதந்திரம். அது நம்மள ஹோல்டு பண்ணிடுதுன்னா நீ பந்தம். பந்தப்படுத்தின என்ன அர்த்தம்? பந்தப்படுத்தின என்ன அர்த்தம்? இஸ் ஈக்குவல் டு துக்க. ஓகே. அப்ப விஷய ராக தான் ப்ராப்ளம். அந்த விஷய ராகக்கு ரிப்பீட்டடா சங்கர் இங்க சொல்லிட்டு வராருன்னா, விஷய ராக இஸ் ஈக்குவல் டு விஷம், பாய்சன். எப்படிப்பட்ட பாய்சன்? அவர் முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்றாரு, கருநாகத்திலிருந்து எடுத்த பாய்சன். வெரி பவர்ஃபுல் பாய்சன். அதுவும் இந்த பாய்சன் எப்படிப்பட்ட பாய்சன்? அந்த பாய்சன்லாம் நீ சாப்பிட்டா தான் உனக்கு அஃபெக்ட் ஆகும். புரியுதா? நீ எவ்வளவு நியர் டியர் ஆனா கூட இந்த பாய்சன் நீ சாப்பிட்டீங்கன்னா பக்கத்தால் செத்து போக மாட்டான். புரிஞ்சுதா? எவன் ஒருத்த சாப்பிடறானோ அவன் தான் செத்து போவான். ஆனா இந்த விஷம் இருக்க, விஷய ராகம், இது பார்த்தாலே போச்சு, கேட்டாலே போச்சு, நாக்குல வச்சாலே போச்சு. 5 சென்சஸ்ல இந்த ஹோல் யூனிவர்ஸனுடைய டிரான்சாக்சன்ல நீ அடிமை ஆயிட்ட, தொலைஞ்ச அப்படின்னு சொல்றது. அதனால தர்ஷனமே அவுட். நீ சும்மா இப்படி மறைச்சு உனத்தை பார்த்தேன்னா முடிஞ்சு போச்சு. அதனால வெரி டேஞ்சரஸ், வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கப்படுற. அதனால அலர்ட்னஸ் கொடுக்கற. நீங்க உங்களை பயமுறுத்தல, பி கேர்ஃபுல். இந்த ரூட் மார்க்கம் ரொம்ப கடினமான மார்க்கத்துல நீ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கப்பா. நீ சில பேர் டெய்லி அக்கப்பூர்ல அந்த டிராவல் பண்ணிட்டு இருப்பான், ஒண்ணுமே தெரியாது. அது கடைசியில பேக் பெயின்ல நிக்கும். ஏன்? ரூட்டை வேகமா ஓட்டும் போது, வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லா பள்ளத்துல மேட்டுல, சில பேர் பள்ளத்துல டமான்னு வண்டி விடுவான். வண்டி என்ன ஆகும்? வண்டி விட்டுட்டான், உடம்பு என்ன ஆகும்? அதுல இந்த மார்க்கம் இருக்க ரொம்ப டிஃபிகல்ட் மார்க்கம். வண்டி பார்த்து ஒரு பதமும் பார்த்து வண்டியை ஓட்டணும், டிராவல் பண்றது. அதுல குரு அவதானம், மகத் அவதானம் அப்படின்றார் பஜகோவிந்தத்துல. குரு அவதானம், மகத் அவதானம். சாவதானம் போ, சாவதானம் போ, சாவகாசமா போ அப்படி சொல்றல. சாவகாசமா போனா மெதுவா போறது இல்ல. நம்ம ரூட் வேர்ட்ல பார்த்து சாவகாசமா போ அப்படின்னா மெதுவா போறதுன்னு நினைச்சுடுவோம். இல்லப்பா, எச்சரிக்கையோட போன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்ற? குரு அவதானம், மகத் அவதானம் அப்படின்னா எச்சரிக்கையோட போ. மகத் அவதானா மிக எச்சரிக்கையோட போ அப்படின்றாரு. பி கேர்ஃபுல். சில இடத்துல போட்டிருப்பான் அபாயம் அப்படின்னா போட்டிருப்பான்ல, எச்சரிக்கை. இங்க எலக்ட்ரிசிட்டிக்காக தோண்டின்னு இருக்கோம் நாங்க, அப்பப்பெல்லாம் டேப்ப கூட சுத்தாம விட்டுட்டு வருவோம்.
நம்ம தொழிலாளியோட வேலை அது. அதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு. குரு அவதானம் மகத் அவதானம். சங்கர் இங்க என்ன சொல்றாரு? விஷம விஷய மார்கைகி, விஷம விஷய மார்கைகி. விஷய மார்கைகி இது இந்த விஷயத்துல தான் மார்க்கம். மார்க்கம்னா பாதை. எப்படிப்பட்டதா? பியூட்டிஃபுல்லா படிக்கலாம். விஷம விஷய மார்கைகி. விஷம்னு அது பாய்சன், பாய்சன் உள்ள மார்க்கம். அந்த மார்க்கத்தை தெரிஞ்சிருந்தான் டிராவல் பண்ற, சும்மா தெரியாம அன்னுபவிச்சல டெலிபரேட்டா தான் டிராவல் பண்றேன். டெலிபரேட்டா டிராவல் பண்ணும்போது பி கேர்ஃபுல் அப்படின்றாரு, எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஏன்னா என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணா, வெரி சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு? தியாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதாபி ஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசः புத்தி நாசாத் பிரணஷ்யதி. பியூட்டிஃபுல்லா ராக போட்டு பாடலாம். அது என்ன சொல்றதுன்னா, நாசமா போயிடுவேன். எது ஃபர்ஸ்ட்னா முதல்ல தர்ஷன், அப்புறம் அந்த விஷயம் அப்படியே மன தியானம் வரும். இவனுக்கு விதவிதமான தியானம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் போயிடும். அந்த சோஃபா செட் என்னாச்சு, அந்த சோஃபா செட் என்னாச்சுன்னு இப்படி போகும். இப்படி 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 2 தடவை இப்படி பார்த்தோன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னா இங்க உள்ளர போயிடும். உள்ளர போயிடுச்சுன்னா அந்த விஷயம் தியானம் ஆயிடும். அந்த விஷயம் தியானம் வச்சுன்னா சங்கம் ஆயிடும், பற்று ஆயிடும். பற்று வந்துருத்தோம், அதுல இருந்து காமஹா ஆசை வந்தோம். ஆசை வரத்துக்கு முன்னாடி 3 ஸ்டேஜ் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆசை வந்துருத்துனா உன் கண்ட்ரோல் கிடையாது, அது கண்ட்ரோல்ல நீ போயிடுவ. அதுல இருந்து குரோதஹா, அந்த ஆசைக்கு விரோதம் இருந்தா கோபம் வரும். காமா கிளேஷ குரோதஹா அப்படின்றார் கிருஷ்ணா கீதையில. காமன் தான் குரோதம்ன்றார், குரோதம் செப்பரேட் கிடையாது. அதுதான் கன்வெர்ட் டு குரோதம் ஆகிறது. அது தடுக்கப்படுது, குரோதம் வருது. கோபம் வந்த பிறகு என்னது? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நாம ஏற்கனவே படிச்ச சம்ஸ்காரம், இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி நத்திங், எல்லாம் குரோதத்துல போயிடும், நாசமா போயிடும். ஸ்மிருதி விப்ரம்சா, ஸ்மிருதி நாசமான பிறகு அதுக்கப்புறம் புத்தி இருக்க, ஏற்கனவே புத்தி ஒர்க் பண்றது ரொம்ப நமக்கு டல்லு, அந்த இருக்கிற புத்தியும் போயிடும். எதெல்லாம் ரைட்டோ அது ராங்கா தெரியும், எதெல்லாம் ராங்கா இருக்கோ அது ரைட்டா தெரியும். விவேக சக்தி போயிடும். ஓகே, விவேக சக்தி போயிடுச்சுன்னா நீ மனுஷனா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாம போயிடுவேன்னு அர்த்தம். இங்க பிரணஷ்யத்தினா செத்து போயிட மாட்டேன், ஆனா யூஸ்லெஸ்ஸா போயிடுவேன். நீ இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்தா போயிடுவேன். இது ஸ்பிரிச்சுவல் டெத், ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு நாட் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுல மகாஷனகா மகா பாப்மாகா அப்படின்றாரு கிருஷ்ணா. போட்டு பிளாஸ்ட் பண்றாரு. இந்த ஆசைத்தான் மகா பாபி அப்படின்றாரு. மகா பாபி நித்திய வைரினா, நித்திய வைரி ஞானிக்கு நித்திய வைரியா. டெய்லி அவனு இந்த கார்கில்ல இருக்கிற மாதிரி அப்படி அலர்ட்டா இருக்கணும். அது உள்ளர புகுந்துருத்து, காமம் புகுந்துருத்துனா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் குழந்தைங்க இந்த காமம் புகுறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்பெல்லாம் உபநயனம் பண்ணி 7-8 வயசுலயே கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அந்த காம குரோதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு. ஓகே, வந்துடுத்துன்னா வர புத்தி அலப்பாயிரு. அலைப்பாயுதே, அது வேற கண்ணான பாட்டு வேற. அலைப்பாயுதே அப்படிதான் அலப்பாய். எதுக்கு? விஷய சுகம் உள்ள போயிடுச்சுன்னா அலப்பாயும். அதனால சின்ன குழந்தையிலே அந்த கல்மஷம் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி எஜுகேஷன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் காரணம். அதனால இது மகா பாபி அப்படி சொல்றாரு. மகா பாபம் இது. அது நித்திய வைரி ஞானிக்கு. ஏன்னா ஞான விஞ்ஞான நாசனம் பண்றது. இது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் 2 ஞானத்தையும் நாசம் பண்றக்கூடியது. ஏ அர்ஜுனா கௌந்தேயா பாப்மானம் பிரஜீஹேனம் ஞான விஞ்ஞான நாசம். இது ஜெயிக்கணும், இது வெற்றி கொள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த காமத்தை வைரிய வெற்றி கொள். ஏன்னா இது அநேச்ச புத்திகா, அசுத்த புத்தி ஆயிருது. இந்த அசுத்தி புத்தி மிருத்யுகு, மிருத்யுகுனா ராகத்வேஷத்தினால இருக்கிறது, விருப்பு வெறுப்புனால மாட்டின்று எப்படி இருக்கிறது? பிரதிபதம் ஏஷ மிருத்யுகு. எவ்ரி வளைவும் ப்ராப்ளமா இருக்கிறது. இப்போ
நம்ம எங்கேயாவது போயிட்டு வரதுன்னா உருப்படியா வர்றதே பெரிய விஷயமா படுத்திக்கலாம். அவ்வளோ டிராபிக் இருக்கிறது. எவன் எங்க வந்து மோதுவான்னு தெரியாது. டமால்னு மோதுவான், பின்னாடி வந்து மோதுவான், சைட்ல வந்து மோதுவான். நீ மாத்திரம் கரெக்டா போயிட்டு இருக்கலாம். இப்ப லோகத்துல சொல்ல முடியாது. நம்ம லக்கு எவ்ரிடே கரெக்டா வந்துட்டோம், அவ்வளவுதான். ரியல்லி அவ்வளோ டிராபிக் இருக்கிறது நம்ம ஊர்ல இப்போ. அதுவும் கண்ணாமண்ணான்னு ஓட்டுவான் பசங்க. அதுவும் இந்த ஒரு ஆரன் ஒண்ணு அடிப்பான் இந்த பசங்க. இந்த ஒரு பக்கம் தோடு போட்டு என்னன்னு இப்படி இழுத்து விட்டு இருப்பான். அவன் ஒரு பன்றி மாதிரி ஒரு ஆரன் வச்சிருக்கான். என்ன பண்ணுவான்னா, பசங்க போறாங்க பாருங்க, டமான்னு அடிப்பான். ஹார்ட் அட்டாக்குன்னா செத்து போயிடுவான், ஹார்ட் வீக்குனா. அப்படிலாம் ராட்சசன், இது ராட்சசனுங்க, அசுர பசங்க. அதனால எல்லா காலத்திலும் அசுரன் இருப்பானுங்க. இப்படி வர இருக்கத்தான் செய்வான். முன்னாடி எல்லாம் கந்தர்வ நகரம், யக்ஷ நகரம் எல்லாம் இருக்கிறது. இப்ப இந்த லோகத்திலேயே, பூலோகத்திலேயே எல்லா அசுர ராட்சசெல்லாம் இருப்பா. புரியுதா? நீ கொஞ்சம் ஒதுங்கி இதுக்குதான் வரணும். புரியுதா? சேத்துக்கு படாம வரணும். சேர் பட்டு என்ன அர்த்தம்? அதனால சேர்த்தான் படும். அதனால பி கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரதிபதம், பிரதிபதம், எவ்ரி மூமெண்ட் மிருத்யு, மரணத்தை நோக்கி இருக்கிறது. பி கேர்ஃபுல். அதனால நீ என்ன பண்ணும்? சமத்தா ஹித சுஜன குருக்தயா கச்சதா, கச்சதா போ. எங்க போ? 2 மாடி ஏறி போ. கிளாஸ்ல போய் எதை விட்டாலும் கிளாஸ் விட்டுறாத. இது புடிச்சுக்கோ ஒரு கையில. புடிச்சுன்னா நீ வந்து புடைச்ச. ஓகே. அதனால இல்ல சுஜன, சுஜனா ஹிதம் பண்றவங்க யாரோ, நமக்கு நல்லதை சொல்லுகிறவர்கள் யாரோ அவர்கள் சுஜன. ஓகே. உனக்கு குரு கிடைக்கலன்னா போட்டோம். நல்லவங்க மனுஷங்க யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க. தேடி பார்த்தா எல்லாரும் அயோக்கியன்னு கிடையாது. நல்லவங்க நமக்கு சொல்றவங்க நம்ம நாட்டுல அவ்வளவு இன்னும் மோசமா போகல. நல்ல மனிதர்களுடைய சகவாசம், இல்ல நல்ல புஸ்தகங்களுடைய சகவாசம், சத்து விஷயமா மைண்ட்ல இருக்கணும். அத நீ டோட்டலா டெவலப் பண்ணிட்டேன்னா போறோம். அதனால நமக்கு வந்து சாஸ்திரத்தை விட்டுட கூடாது. சாஸ்திர திருஷ்டியில நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நோக்கணும்னா சரியா இருக்கும். அந்த சாஸ்திர திருஷ்டியில புத்தியும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னார். புத்தி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், இத 3 படிச்சு புத்திய வந்து தீட்டு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படி சொன்ன. அதனால புத்தியை தீட்டு. அதனால மீமாம்ச சாஸ்திரமும் வியாக்கரண சாஸ்திரமும் இந்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சு புத்திய ஷார்ப். இவர் ஓன் புத்தியில இவர் சொல்றதெல்லாம் நியாயம் தானா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணோம். நான் இப்ப சொல்றதுல உங்களை டம்ப் பண்ணி இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல. இவர் சொல்றது நியாயமான்னு சிந்தனை நம்ம சொந்த புத்தியில யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து சாஸ்திர திருஷ்டியில அதை 2த்தையும் கம்பைன் பண்ணும். சோ கண்ணாடி வேணும், கண்ணு வேணும். ஓகே. நம்ம கண்ணாடியில தான் நம்ம முகத்தை பார்க்கணும். சரி, கண்ணாடி இருக்கு, ஆனா கண்ணு இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. கண்ணு மூடினா கண்ணாடி பார்க்க முடியாது. ஓகே. கண்ணை திறக்கணும், ஆனா கண்ணாடி இல்ல என்ன பார்க்க முடியாது. 2 ஈக்குவல் என்பது. சரி, நீங்க ஏதோ இந்த பூர்வ மீமாம்ச தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், அது என்னது? வியாக்கரணா என்னது? கேக்கரணா அப்படின்னா அது ஒண்ணுமே புரியலையா? அது விளங்கவே இல்லையா? அதுதானே புத்தி கித்தி வேற சொல்றீங்க. அதுல நமக்கு போறோம்னா பரவாயில்ல. இவர் மென்டல் ஸ்ட்ரென்த், புத்தி ஸ்ட்ரென்த் வரதுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டடிஸ் ஒழுங்கா மார்க் எல்லாம் வாங்கி, மார்க் வாங்கினா புத்தி வந்து ஸ்ட்ராங்கா அங்க பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அந்த புத்தி போறோம் வேதாந்தத்துக்கு. புரியுதா? புத்தி அதாவது புத்திக்கு ட்ரெயின்ட் ஆயிருக்கணும். சம்ஸ் போட்டு 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 புத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இந்த நிறைய சம்ஸ் மாதிரி வருது, ஈக்குவேஷன்ஸ் வருது. அதனால அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஸ்கூல் ஸ்டடிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லணும். சரி, அப்படின்னு ராமகிருஷ்ணன் எல்லாம் என்ன எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? அவர் என்ன லாஜிக் சொன்னார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கிட்ட. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெரிய ஆளு. எச்சில் படாதது எது அப்படின்னு சொன்னாரு? பிரம்மம் அப்படின்னாரு ராமகிருஷ்ணன். அப்படின்னா யுவர் அட்லீஸ்ட் யுவர் மென்டல் எக்ஸசைஸ் பண்ணு, விசாரம் பண்ணு. எக்ஸசைஸ் வாட் இஸ் வாட், இது எது அது எது, அப்படி நீ மனசுல அது ஒரு எஜுகேஷன் தான். அப்படினால ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் போகாம வந்துட்டா கூட இவர் மனசுக்குள்ள எஜுகேஷன் பண்ணலாமே. அதனால ஏதாவது ஒரு எஜுகேஷன் இருந்துதான் ஆகணும். ஓகே, இல்லன்னா இது வந்து தெளிவா புரியாது. அது அப்படி சொல்லி முடிச்சாரு. இப்ப 82ல என்ன சொல்றாருன்னு பாப்போம்.
மோக்ஷஸ்ய காங்க்ஷா யதி வை தவாஸ்தி தஜாதி தூராத் விஷயான் விஷம்யதா பீயூஷவத்தோஷதயா சமார்ஜவ பிரசாந்தி தாந்திர்பஜ நித்யமாதராத். ஓகே, இப்போ உங்களுக்கு விஷயானந்தம் வேணுமா இல்ல மோக்ஷானந்தம் வேணுமா அப்படி கேக்குற. விஷயானந்தம் வேணுமா அல்லது மோக்ஷானந்தம் வேணுமா? ஆத்மானந்தம் வேணுமா அல்லது வெளியில இருக்கிற இன்டர்னல் ஹாப்பினஸ் வேணுமா இல்லது எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ் வேணுமா அப்படின்னு கேக்குற. உங்களுக்கு 4 பிளாட் வேணுமா அல்ல சாதன சதுஷ்டயம் வேணுமான்னு கேட்கிற. 4 பிளாட் கொடுங்க, அதுல உட்கார்ந்து நான் சாதன சதுஷ்டயம் ட்ரை பண்றேன். அதனால பாக்யதனம் ஆந்தரதனம். பாக்யதனம் ஆந்தர தனம்னு தெரியல. தனம்னா தனலட்சுமி வச்சிருப்பாள, தனமே இருக்காது அவளுக்கு. அதனால பாக்யதனம் ஆந்தர தனம். பாக்யதனம்னா இது பாக்யதனம் எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிதிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதுதான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். படிக்கிறது அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒரே ப்ரோக்ராம் அர்த்தா. பொருள் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கணும். எப்ப பார்த்தாலும் அதுலயே விஷயத்திலேயே இருப்பாங்க. பொருள் சம்பாதிக்கிறது. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த பொருள் சம்பாதிக்கிறதா இவன் படுற அவஸ்தை இருக்கிறதுல, அந்த அவஸ்தையில ஒரு 10% யூஸ் பண்ணா பிரம்மன் ஈஸி. ரியல்லி யுவர் பிரம்மன் வெரி ஈஸி. நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு அவஸ்தை, எத்தனை வருஷம், 20 வருஷம் படிச்சு முடிச்சு அதுல ஒரு என்னச்சு அதுக்கு படிச்சதுக்கும் சம்பந்தம் இல்லாம வேலை செஞ்சு சம்பந்தம் இல்லாம சம்பாரிச்சு சம்பந்தம் இல்லாம சந்தோஷப்படாம இப்படியே லைஃப் கடைசியில் முடிஞ்சு போயிடுறது. கடைசியில நான் என்னென்ன பண்ணினா என்ன செஞ்சேன் என்னமா பண்ணின போங்க அப்படின்னா. அப்போ இந்த பாக்யதனத்துல மக்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. சப்போஸ் நான் சைக்கிள்ல போயிட்டே இருந்தேன், அப்புறம் பைக்ல போறேன், பைக்லயே போயிட்டு இருந்தேன், கார்ல போயிட்டு இருக்கேன், கார்லயே போயிட்டு இருக்கேன், பிளைட்ல ஹெலிகாப்டர் தனியா வச்சிருக்கேன்னா ஏப்பா செம்ம முன்னேற்றம்பா. ஹெலிகாப்டர்ல போய் டென்ஷனா போயிட்டு இருப்பேன், வேர்த்து குறிட்டு போயிட்டு இருப்பேன் இல்லையா? ஆனா கூட ஜனங்கள் இதெல்லாம் அக்செப்ட், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு. மத்தவன் என்ன நினைப்பா, இவன் என்ன நினைக்கிறது கிடையாது. எப்பவுமே மத்தவன் என்ன நினைப்பா, நீ என்ன நினைக்கிற, நான் என்ன பத்தி நினைச்சா அசிங்கமா இருக்கும், வேண்டாம். அதனால பாக்கிய தனத்துக்கு போறப்பா. ஆந்திர தனம் ஏற்கனவே சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம் இங்க கேட்ட படிச்சிருக்க. சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆந்திர இன்னர் வெல்த். அந்த இன்னர் வெல்த் ரொம்ப வேணும். இவர் 2 விஷயம் சொல்றார். பாக்யத்தனம் இந்த ஆந்திரத்தனம் இஸ் ஈக்குவல் டு 2 வெல்த் இருக்கிறது. இவர் என்ன டெஃபினேஷன் சொல்றார் சங்கரர், பாக்யதனம் இஸ் ஈக்குவல் டு விஷம், ஆந்திரதனம் இஸ் ஈக்குவல் டு பியூஷம். இந்த நீ எந்த ஷம் வேணுமோ எடுத்துக்கோ. விஷம் வேணுமா பியூஷம் வேணுமா? விஷம் புரியுது, அது பாய்சன். பியூஷம்னா என்னது? அமிர்தம். அமிர்தம் பியூஷம்னா அமிர்தம், ஆனந்தம், சந்தோஷம். அதுதான் அமிர்தம். அந்த அமிர்தம் வேணுமா அல்லது உனக்கு விஷம் வேணுமா? பார்க்கடல கிடைக்கும் போது 2 கிடைச்சது, விஷமும் கிடைச்சது அமிர்தமும் கிடைச்சது. ஓகே, எது புத்திசாலியா இருக்கிறவங்க எதை விரும்புவாங்க? அமிர்தத்தை தான் விரும்புவாங்க இல்லையா? ஆனா அப்போ விஷத்தை விரும்புறவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் முடிவு பண்ணிக்கோ. அதனால சரி, இப்ப இந்த விஷம் பாத்தீங்கன்னா, விஷம் இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆல்கஹால் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் குடிக்கும் போது எப்படி குடிக்கிறான்? ஆனந்தமா தான் குடிக்கிறான். சிகரெட் குடிக்கிறான், சிகரெட் பிடிச்சிருக்கீங்க பாத்திருக்கீங்க, அப்படியே சுருள் சுருளா விடுவான். பாத்தீங்கன்னா அது அவர் சிந்தனை அப்படி போறதா. அது விஷம்
ஹார்ட் இங்க பங்கன் ஏதோ பண்ணுது, ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. புரியுதுல? இது குடிக்கும் போது ஆனந்தமா தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள டேமேஜ் ஆகிட்டே இருக்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அந்த மாதிரி விஷம் இது அனுபவிக்கும் போது விஷமாகிறோம். அதனால சரி, இதெல்லாம் கஷ்டமா இருக்கிறத இது எல்லாருக்கும் சொல்லல. யாரு ஒருத்தர் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கலாம் அவங்களுக்கு தான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒன்னும் ரோட்ல போறவங்களுக்கு வரவங்க சொல்லல. புரிஞ்சுதா? அப்படின்றார் சங்கர். யாருக்கு சொல்றாரா? மோக்ஷஸ்ய காங்ஷா யதீவை தவஹா. தவஹா தவ தவனா உனக்கு. யாருக்கு? இந்த மோக்ஷம் தான் அடைஞ்சொன்னும். எப்படியாவது இந்த ஜென்மத்துல கடை தேரணும், பூர்ணத்தை அடைஞ்சணும், ஃப்ரீடம் அடையணும், பாண்டேஜ் இருக்க கூடாது. அப்படிலாம் யாரு நினைக்கிறோம்னா அந்த முமுக்ஷு, மோட்சத்தை விரும்புறான இச்சை உடையவன, அந்த முமுக்ஷுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய நான் வேற எல்லாம் உள்ளவங்க எல்லாம் சொல்ல அப்படின்றார். அப்படின்னா என்ன பத்தி சொல்லலையா உங்களுக்கு? சரி விட்டுருங்க. அதனால இந்த சார்வாக மதம்னு ஒருத்தர் இருக்கிறது, அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் மதம். பெஸ்ட் மதம்னா மெஜாரிட்டி ஜனங்கள் 90% பீப்புள் சார்வாக மதத்தில் தான் இருக்கான். அவன் கிறிஸ்டின் சொல்லலாம், முஸ்லிம் சொல்லலாம், ஹிந்து சொல்லலாம், பார்சி சொல்லலாம், சிக்கு சொல்லலாம், ஜைன சொல்லலாம், இதெல்லாம் லேபிள். ஓகே ஓகே. ஆனா அடிப்படையில ஒரே மதத்து தான் இருக்கான். எனி பர்சன். அதுக்கு பேரு சாருவாக மதம்னு பேரு. ஆமா, சாருவாகனா வாக்கு, சாருன்னா ஸ்வீட், வாக்குனா இனிமை பேச்சு, நல்லா ஸ்வீட்டா பேசுவாங்க. நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா, சார் லைஃப் எதுக்கு இருக்கீங்க, நல்ல ஆனந்தமா இருக்கணும், நீங்க சோஃபா செட் வாங்குங்க, இது வாங்குங்க, அது வாங்குங்க, எல்லாம் இதுதான், கள்ள குடிக்கணும், இது குடிக்கணும், நெய்ய வாங்கியாவது குடிச்சிடணும், கடன் உடனே வாங்கி கொடுக்கணும், பைசா கொடுக்க முடியல, கவலைப்படாத. எதுக்கு கவலைப்படுற? சாப்பிடு, கடன் வாங்கியாவது சாப்பிடு. அப்ப கேட்பானே, கேட்டா கிட்டமே கொடுக்க முடியாது சொல்லிடு. இதெல்லாம் சார்வாக மதம். நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கு இந்த சார்வாக மதம். அவங்களுக்கு இந்த அட்வைஸ் கிடையாது. இந்த அட்வைஸ் யாருக்குன்னா, யாரு ஒருத்தர் தன்னை விடுதலை அடைஞ்சுக்கணுமோ, உண்மையை அடையணும் தீவிர தாகம் இருக்கிறதோ அவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்றார் சங்கரன். தவஹா தவ, உனக்கு சொல்றேன். உனக்குன்னா இந்த மோட்சத்தை விரும்புறவனுக்கு சொல்றேன். அதுல புரிஞ்சுக்கணும். விஷயான் அதிதூரா தியஜஹா. என்ன அட்வைஸ் பண்றாரு? ரொம்ப டேமேஜ் அட்வைஸ் பண்றாரு. விஷயான் அதிதூராத். இனி எதெல்லாம் அனுபவிச்சுட்டு விஷயத்தை தூரக்க தள்ளி போடு. தியஜஹா, தியாகம் பண்ணு, விட்டு விடு, தொலைச்சிடு, எடுத்துரு, அது அப்படின்னு சொல்றாரு. தியஜஹா தியாகனைவ அமிர்தத்துவ. உபனிஷத் சொல்றது தியாகனைவ அமிர்தத்துவ. தியாகம் இல்லாம நீ அமிர்தத்தை அடைய முடியாதப்பா, ஒரு நாளும் அடைய முடியாது. தியஜஹா. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் அதனின் இடும்பையில. ரொம்ப அழகா சொல்றாரு. ஓகே, எதை எதை விடுறையோ அது அதுல துன்பம் இல்லை. ஓகே, அப்ப எது அதுல துன்பம்? எதை எதை புடிச்சுக்கிறியோ அது அதுல துன்பம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க. ரொம்ப வள்ளுவர் மாதிரி ஒரு அழகான ஆளு வேற யாரும் கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் அதனின் இடும்பையில. எதை எதை விடுறையோ அது அதுல துக்கம் இல்லை அப்படின்றாரு. அப்போ நீ எவ்வளவு தூரத்துக்கு குறைச்சிக்கிறியோ இந்த விஷயத்திலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து, அவ்வளவு தூரத்துக்கு இவர் பெட்டர் லைஃப், சேஃபர் லைஃப். அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அடிக்ட் ஆகாதீங்க, அது அடிமைப்படுத்துற மாதிரி வச்சுக்காதீங்க. யூ ஆர் த மாஸ்டர். ஓகே, ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க மாஸ்டரா இருக்கணும். நீங்க ஸ்லேவரி ஆயிடக்கூடாது, அடிமை ஆயிடக்கூடாது. அதனால அந்த விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் எப்படிப்பட்டது? யதா விஷம். இது யதா விஷம், இது விஷம் பொருந்தியதப்பா. எப்படிப்பட்ட விஷம்? கோல்டு கப்ல நல்ல தங்க கோப்பையில, நிஜமா தங்க கோப்பை, அதுல கொடுத்து இந்த பொட்டாசியம் சைனட் இருக்குல்ல, பொட்டாசியம் சைன் கொஞ்சம் கொடு. வா, கோல்டு கப் கொடு. என்ன இருக்கு இதுல? பொட்டாசியம் சைனட். இப்பமா அலுமினிய கப்பு. அலுமினியம்னு ஒரு பொருள் தெரியுமா உங்களுக்கு? அலுமினியத்துல நல்ல இந்த பாயசம், பால் பாயசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. பால் பாயசம் அலுமினியத்துல இருக்கிறது, தங்க கோப்பையில பொட்டாசியம் சைனட் இருக்கு.
எதை எடுத்து நீ இல்லையா? இந்த கோல்டு கப் மாதிரி இருக்கும். சில பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். பேக்கேஜ் எல்லாம் வெளியில ஷைனிங். ஆனா ஜாக்கிரதையாரு, பி கேர்ஃபுல். அதனால சோ நம்ம என்ன பண்றோம், வெளியில இருக்கிற பொருள் தான் நமக்கு செக்யூர், பாதுகாப்பு. இவங்க இருந்தா பாதுகாப்பு, அந்த பொருள் இருந்தா பாதுகாப்பு, அதுல எப்படி போட்டிருந்தா பாதுகாப்பு, எப்படிக்கு எப்படி பாதுகாப்பு. ஒரே ஸ்வீப் அடிச்சுட்டு போயிடுது சில சமயம். இல்ல இடத்துக்கு வந்தா ஒரு குழு குளிச்சுன்னா இவன் பொருள் அவன் பொருள் எல்லா பொருளும் மண்ணுல போயிடுறது. அந்த இது கோல்டு வைர வியாபாரி இருந்தார இடத்து குவிக்கல இந்த குஜராத்ல, அடுத்த நிமிஷமே இப்படி சாப்பாடு அவருக்கு மனசு வரல. இவர்கிட்ட 100 வேலைக்காரங்க இருந்தாங்க. இவன் பொட்டலம் இப்படி போடுவான், தூக்கி போடுவான். அதுவும் நம்ம ஊருக்காரங்க இருக்கானே ராக்கெட்ல இப்படி போடுவான் கண்ணாமண்ணான்னு. எப்படி ஓடி போய் எடுக்க முடியும்? பாத்தீங்களா டிவில பாத்தீங்களா? வெரி பேத்தட்டிக் லைஃப். ஓகே, அதனால இப்படிலாம் ஆகும். சரி, நீ எக்கச்சக்கமா பொருள் சேர்த்துட்டுன்னு வச்சுக்கோ, நிறைய பணம் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன ப்ராப்ளம்? இந்த பொருளை எவனும் அடிச்சுட்டு போக கூடாது, அதுல செக்யூரிட்டி. எப்படி இருந்தாலும் இன்செக்யூர் இருக்கு இதுல. இந்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் இன்னர் செக்யூர் இருக்கிறது. அதனால உனக்கு வேண்டியது இன்னர் வெல்த் வேணும்பா. அவுட்டர் வெல்த்லயே நீ இப்போ காலத்தை கழிக்காத, இன்னர் ஃபீஸ் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கோ. அதனால பகவத்கீதையில சொல்றாரு, தெய்வீக சம்பத் அண்ட் ஆசூரி சம்பத். அசுர மாதிரி குணங்கள், தேவ குணங்கள்லாம் இருக்கிறது. இந்த தேவ குணங்களை நீ வளர்த்துக்கோ. அதனாலதான் அது இந்த அமிர்தத்தை அடைய முடியும். அதனால இந்த ஞானத்தை அடையறதுக்கு உனக்கு நல்ல நல்ல குணங்கள் வேணும், தெய்வீக சம்பத்து வேணும். அது தெய்வீக சம்பத்துன்ற நல்ல நல்ல குணம்ல தெய்வீக சம்பத்து. ஓகே, நமக்கும் சம்பத்து இருக்கு, ஆசூரி சம்பத்து இருக்கு. கோபம், பொறாமை, சிக்கிச்சின்னு விழுந்துருது, லோபம், கஞ்சூசு, இதெல்லாம் ஆசுரி சம்பத், ராட்சசனுடைய சம்பத்து. நமக்கு எல்லாம் எழுதிக்கணும். நமக்கு ராட்சச சம்பத்து நிறைய இருக்கா, இல்ல தெய்வீக சம்பத்து நிறைய இருக்கா? தெய்வீக சம்பத்து இப்ப சொல்ல போறாரு, அதெல்லாம் இருக்கான்னு பாப்போம். இருக்குன்னா தெய்வீக சம்பத்து. ஏற்கனவே கோபம், தாபம், எரிச்சல், ஆன்சைட்டி, டென்ஷன், கவலை, அதெல்லாம் என்னது? ஆசூரி சம்பத். அது நம்ம பகவத்கீதையில வரும்போது படிப்போம். அதை பெருசா லிஸ்ட் கொடுக்குறாரு, ஒரு 20 லிஸ்ட் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்மளே டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றது. அதோட கீதையை படிக்காம இருக்கலாம், இல்ல பாராயணம் மாத்திரம் பண்ணிட்டு வச்சுங்க, அர்த்தம் தெரியாம பிரச்சனையே கிடையாது. ஏதோ புண்ணியத்துக்கு படிச்சோம், கிருஷ்ணா சொன்னார், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்ப தெய்வீக சம்பத் என்ன சொல்றாரு இங்க சங்கரர்? சாம்பிளுக்கு ஒரு 2-3 எடுத்துக்கலாம். தோஷா, தோஷகனா இந்த தோஷம் இல்ல, தோஷம்னா குறை இருக்கு சொல்றேன் இல்லையா, செவ்வாய் தோஷம், இந்த தோஷம், அந்த தோஷம், அந்த தோஷம் இல்ல. தோஷா, தோஷகனா சந்தோஷா, சந்தோஷா. அது ஷார்ட் கட் ஃபார்ம்ல தோஷா இருக்குன்னு. ஓகே, சோ நம்ம சந்தோஷம் எப்படி இருக்கிறது? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படி ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பொங்கி வழிஞ்சுடுறது. இன்னைக்கு சந்தோஷம், நாளைக்கு ஈக்குவலன்ட் துக்கம். நாளைக்கு எதுக்கு? சந்தோஷம் அடையும் போதே முடிவுல சோக கீதம் ஆயிடுறது. நம்ம இந்த சினிமாவில் கடைசியில சோக கீதம் கூட பழைய காலத்துல சினிமா எல்லாம் போடுவான். சினிமாவில் வரும்போது முடிஞ்சு வரும்போது பாக்கணும், ஒருத்தர் பேச மாட்டான் தெரியுமா? உருக்கிட்டான்டா வரும்போது இங்கெல்லாம் தார தாரையா கண்ணீர் இருக்கும், அழுது 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 வந்திருப்பா. பாத்திருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் முன்னாடி பிலிம்ல. அதுவும் எஸ்பெஷலி சிவாஜி சார் படம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அழ வச்சுடுவான். வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருந்தான் அந்த மாதிரி. இது படைகாலது. சந்தோஷம் எப்படி வரணும்? கண்டன்மெண்ட், திருப்தி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொல்றாங்க. திருப்தி இருக்கணும் லைஃப்ல. இப்ப ஒரு வீட்டுல 3 பிரதர் இருக்கான்னு வச்சுக்கோ, 3 பிரதருக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆச்சுன்னா 3 ஒய்ஃப் இருக்கும். 3 ஒய்ஃப்னா தனித்தனி ஒய்ஃப். அது நடுவில் இருக்க ஒய்ஃப் சொல்ற, உங்க அசமஞ்சி மாதிரி இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அவன் பாட்டு முன்னாடி டெவலப் ஆயிட்டு இருக்க பாருங்க, நீங்க அதே சைக்கிள்ல போயிட்டு இருக்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுங்க. கம்பாரிசன், பிரதருக்குள்ள கம்பாரிசன், புரியுதுல? கம்பாரிசன் உடனே பொசசிவ்னஸ் வரும், உடனே அவனை பார்க்க மாட்டான், எல்லாம் இங்க தூபம் போடுறது, எல்லாம் கீ கொடுத்துக்கிறது.
கீ கொடுத்த உடனே எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் இத்தனை 20-30 வருஷமா வளர்ந்த பிரதர்ஸ் சிஸ்டர் அந்த இருக்க எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அப்புறம் இது பேசாது அது பேசாது, இது எல்லாம் 3 தனித்தனியா போயிடும். நம்ம ஊர்ல அப்படித்தான் இருக்கிறது. அதனால இதுல இருக்கணும். மூட ஜகீஹி தனாக திருஷ்ணம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணம். பராசப்படாத, பணம் வேணும் பணம் வேணும்னு அதை விடு, ஜெயிச்சிடு. விவேகம் மற்றவனே பொருளே உனக்கு எல்லாம் ஜெயிச்சிடும் நினைக்காத. மனதில் பேராசை இல்லாத நல் புத்தி வேணும்னு தேடு. பஜகா நாடு அப்படின்றாரு பஜகோவிந்தத்துல. பஜகோவிந்தம் இருக்க ரொம்ப கடுமையான ஷாட்ரன். அந்த பஜகோவிந்தத்துல அப்படி சொல்ற அதெல்லாம் இருக்கிறது. அதனால இது தோஷகா சந்தோஷகா எப்போ வரும்? திருப்தி. நம்ம அரபிந்தோ கிட்ட கேட்டாங்க ஹையஸ்ட் சித்தி எது அப்படின்னு. அனிமா மகிமான் லகுமா, கூடு விட்டு கூடு பாயிருது, இப்படி நடந்து போறது, இதெல்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் ஹையஸ்ட் சித்தி இருக்கிறது. அதுல எது ஹையஸ்ட் சித்தி, உயர்ந்த சித்தி எது? திருப்தி அப்படின்னாரு. புரியல? திருப்தி திருப்தி இருக்கணும் லைஃப்ல, சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். ஓகே, அதனால நம்ம லைஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும்பா, அது மோர் இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இது செகண்ட் விஷயம் என்ன சொல்றாரு? செகண்ட் தயா. தயானா கம்பேஷன், இரக்கம். எப்படிதான் இருக்கணும்? மத்தவங்களுடைய அவஸ்தை நமக்கு தெரியணும். மத்தவங்களுடைய அவஸ்தை தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்படணும், மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இது நினைக்கிறது எதுவோ மென்டல் ரிஃபைன்ட். மென்டல் ரிஃபைன்ட், அதுக்கு பேரு தயா. ஓகே, மத்தவங்களுடைய கஷ்டம் நஷ்டமோ எனக்கு புரிஞ்சிருக்கணும், அதுதான் தயா. தயா. ஓகே, இப்ப நான் ஆரத்தி பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்படியே மறைச்சு விட, மத்தவங்க எவ்வளவு பாருங்க பின்னாடி, அவங்களுக்கு வழிவிடணும். மத்தவங்க சாப்பிடாம இருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், அவங்களுக்கு எவ்வளவு பசிக்கும், அதை பத்தி யோசிக்கணும். கம்பேஷன், தயா. இது உயர்ந்த குணம். அவ்வளவு ஈஸியா இது வராது. இது நம்ம அந்த மைண்ட் சென்சிட்டிவ் ஆனாதான் மத்தவங்களுடைய கஷ்டம் தெரியும். அதர்வைஸ் நமக்கு தெரியாது. மத்தவங்களை புண்படுத்தி தான் பழக்கம் நமக்கு. மத்தவங்களுடைய கஷ்டத்தை இப்போ ஒருத்தர் இப்போ இந்த ஹால்ல திட்டுறேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? மனத்தை வாங்குறான் அப்படின்னு. ஓகே, அந்த இடத்துல என்ன வச்சு பார்க்கணும் இல்லையா? திட்டுறான அவன் நினைச்சு பார்க்கணும், என்ன இந்த இடத்துல எல்லாரும் திட்டினா அப்படி இருக்கும். அப்படி நினைச்சு பார்க்கிறவனுக்கு தயா. ஓகே, மத்தவங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ப்ராப்ளத்தையும் நினைச்சு யார் யோசிக்கிறானோ அவனுக்கு பேரு தயா, கம்பேஷன், இரக்க உணர்வு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? மூணாவது விஷயம் ஷமா. ஷமா விட மாட்டாரு, எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா ஷமா தான் இல்ல நமக்கு. என்னது? பொறுமை. பொறுமை, பொறுத்து கொள்றது. என்னால பொறுத்து கொள்ள முடியாது, பொறுத்தது போதும், பொங்கி எழு மகனே மனோகரா. தெரியாதா? ஷமா. அதனால forgiveness. ஷமா மீன்ஸ் வெவ்வேறு ஆங்கிள் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்க. forgiveness. ஓகே, forgivenessனா மன்னித்தல், மறத்தல். forgiveness அதுக்கு ரொம்ப சக்தி வேணும். ஒரு விஷயத்த, ஒரு ஆழத்தை மன்னிக்கிறது இருக்க, நீங்க ஸ்ட்ரென்த் இருந்தா தான் forgiveness வரும். நான் செத்து போனாலும் உன்னை மறக்க மாட்டேன்டா, நீ என் உடம்புல நெருப்பு வைக்காத, பெத்த புள்ளைய. அவ்வளவு வைராக்கியமா இந்த அம்மாக்கு. வெறுப்பு கூடாது, யாரு மீதும் வெறுப்பு கூடாது. forgiveness ஆல் ஹியூமன் குறை இருக்கிறது. டசன்ட் மேட்டர். ஓகே, சரி. இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன்னா மத்தவங்க எப்படி இருக்கிறேன்? மனுஷங்க தப்பு பண்றது நேச்சுரல், அதுக்கு என்ன இப்படி கோச்சுக்கிறிய அப்படி சொல்றல. அதே போல என்ன மத்தவங்களை நாம நினைச்சுக்க, நானே எப்பயும் நினைச்சுக்கிறதுனா நீதான் மெச்சூரிட்டியா இருக்க, அதனால நீ நினைச்சுக்கணும். ஓகே, இப்போ எல்லா விஷயமும் நாம என்ன நினைக்கிறோம், நானே ஒரே சைட்ல பண்றதா, அவங்க கொஞ்சமாவது பண்ணக்கூடாதா? அப்படிதான் கேள்வி. பண்ண மாட்டாங்க, அவங்க கிளாஸ் வராங்க, அது நான் தான் பண்ணிட்டு போனேன் கண்டினியூஸா. அதனால ஷமா, forgiveness. அதுக்கப்புறம் மென்டல் டஃப்னஸ். மென்டல் டஃபா இருக்கணும். அதாவது எனி சிச்சுவேஷன், அப்ஸ்ட்ரகல்ஸ் நமக்கு வந்தா கூட தாங்கக்கூடிய சக்தி வேணும்.
நம்ம லைஃப்ல so many tragedy வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்ல தாங்குற அளவுக்கு சக்தி வரும். தட்ஸ் கால்ட் ஷமஹா. ஷமஹா. அதனால இல்லன்னா என்ன ஆகும், மென்டல் ஸ்ட்ரென்த் இல்ல, மென்டல் டஃப்னஸ் தாங்கக்கூடிய சக்தி கெப்பாசிட்டி இல்லைன்னா என்ன செய்வோம், பரிகாரம் பண்ணுவோம். இந்த கோயிலுக்கு பரிகாரம், அந்த கோயிலுக்கு பரிகாரம், அதுல 100 சுத்து, இதுல 100 சுத்து, அதுல ஒரு 9 சுத்து, இதுல ஒரு 7 சுத்து. இதுக்கு வேதாந்தத்துக்கு இன்னைக்கு ஏன் கிளாஸ்க்கு வரல, நான் செவ்வாய் கிரகத்துக்கு அந்த கிரகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். எல்லா பரிகாரம் சுத்திட்டே இருப்போம், டைம் இல்ல. எப்படி இருக்கும் டைம்? நம்ம தான் பரிகாரத்துக்கு நேரம் போயிடுது, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பரிகாரம். எதுக்கு? ஏதாவது ஒண்ணு தலைவலி, தொடர்ந்து தலைவலி வச்சுக்கோ, எதுவோ ஆயிடுச்சு, பரிகாரம் பண்ணு. எப்ப பார்த்தாலும் பரிகாரம். அவங்க மென்டல் வீக்னஸ். எப்ப பார்த்தாலும் பரிகாரம் பண்ணின்றதுன்னா இஸ் ஈக்குவல் டு மென்டல் வீக்னஸ். நீ அக்செப்ட் பண்ணினா மென்டல் டஃப்னஸ், நீ மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற. அதனால மென்டல் டஃப்னஸ் இருக்கணுமா, பொறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்கிவ்னஸ் இருக்கணும். இதெல்லாம் நம்ம லைஃப் டெஃபினட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவர் ஷமஹா. ஷமஹா ஏற்கனவே நமக்கு சாதன சதுஷ்டத்துல பத்தி சொன்னோம். சகனம் சர்வ துக்கானாம். சர்வ துக்கானம், சர்வ துக்கத்தின் பொறுத்து கொள்றது எதுவோ திதீக்ஷா, பொறுமை. ஷமஹா, ஃபர்கிவ்னஸ், மென்டல் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் ஷமஹா. ஓகே. அடுத்தது என்ன சொன்னாரு, ஆர்ஜவம். ஆர்ஜவம். சோ ஆர்ஜவம்ன்றது என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒரு ஆளோட பர்சனாலிட்டி ஆர்ஜவம், ஆனஸ்டி, நேர்மை, இன்டெகிரிட்டி, பர்சனாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய மனசுல தெரிகிற விஷயம் அதுக்கு பேர் உண்மைன்னு பேர். ஹிருதயத்தில் இருக்கிறது உண்மை, ரைட் விஷயம். அந்த உண்மைய நம்ம பேசினா அதுக்கு பேர் வாய்மை, செயல்படுத்தினா அதுக்கு பேர் மெய்மை. ஓகே. ஹிருதயத்தில் இருந்தா உண்மை, வாக்குல வந்தா வாய்மை, செயல்ல இருந்தா மெய்மை. இந்த மெய்மை, உண்மை, வாய்மை சேர்ந்த மை நேர்மை, ஆர்ஜவம். இது 3 ஒரு கோடு இருக்கு. மனசு, வாக்கு, காயம் ஒரு கோட்ல இருந்தா, ஒரே மாதிரி இருந்தா சொல்றதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம், அததான் நினைப்போம். நம்ம எப்படி நினைக்கிறத ஒண்ணு செய்வோம், சொல்றத ஒண்ணு செய்வோம், சொல்லிண்டே இருப்போம், நினைக்கிறது எல்லாம் மாத்தி மாத்தி. காலையில ஒண்ணு சொல்லுவோம், சாயந்தரம் ஒண்ணு சொல்லுவோம். இப்ப ஒரு வாக்கு கொடுப்போம், அப்புறம் ஒரு வாக்கு கொடுப்போம், மாத்தி 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 செய்வான். இவன் ஆர்ஜவம் கிடையாது, டிஸ்ஆனஸ்டி பீப்புள். டிஸ்ஆனஸ்டி. காலையில நான் 8 மணிக்கு வரேன் சார், அப்புறம் பாருங்களேன் வரவே முடியல, பாருங்களேன் இன்னும் வரவே முடியல. ஏன் சொன்னேன், ஆர்ஜவம் இல்லை. இதெல்லாம் வக்கர புத்தி. சொல்லி சொல்லி மாத்தி மாத்தி செய்யறவங்க யாரு, வக்கர புத்தி. வக்கர ஒண்ணு, ஆமா வக்கர புத்தி. அது இதுக்கு ஆப்போசிட் ஏதோ வந்ததுல. சரி, ஆர்ஜவத்துக்கு ஆப்போசிட் வக்கரம். அதனால நீ ரிலேட்டிவா சத்தியத்தை கடைபிடிச்சாதான் அப்சல்யூட் சத்தியத்துக்கு போக முடியும். ரிலேட்டிவா நீ சத்தியத்தை புரிஞ்சுதான் அப்சல்யூட் சத்தியத்துக்கு போகணும். ரிலேட்டிவா சத்தியம்ன்றது வாக்குல இருக்கிற சத்தியம், வர்பல்லா இருக்கிறது. அதுல டிராவல் பண்ணினா தான் நீ அப்சல்யூட் சத்தியத்துக்கு போகணும். அப்சல்யூட் சத்தியம் பிரம்மன், சத்தியம். சத்தியம் அனந்தம் பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். அதனால சத்தியம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன், ஆனந்தம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன், ஞானம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். அது உபனிஷத் சொல்றது. அதனால சத்தியம் தான் பிரம்மன். அந்த சத்தியம் பிரம்மனை நீ தெரிஞ்சுக்கணும்னா ரிலேட்டிவா வர்பல்ல இருக்கிற டாக்ல சத்தியமா இருக்கணும். தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, பேசுறது சத்தியமா இருக்கணும். முண்டக உபனிஷத்து என்ன சொல்றது, சத்தியமேவ ஜெயத்தே சொல்றது. சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயத்தே என்ன, மோக்ஷம் ஜெயத்தே, மோக்ஷம் நீ அடைய முடியும். ஜெயத்தை, ஜெயம்னா வெற்றி கொள்றது. மோட்சத்தை எப்ப ஜெய முடியும், வாக்குல வர்பல முதல்ல சத்தியத்தை கடைப்பிடி, அப்பதான் நீ அதை அடைய முடியும். அப்படி சொல்றாரு. அப்புறம் பிரசாந்தி. பிரசாந்தி, பிரசாந்தினா என்ன, மன அமைதி, மன நிம்மதி. ஓகே. எங்கே நிம்மதி, அதுதான்
அதனால அதுக்கெல்லாம் இங்கதான் வரணும். எங்க ஒரு மியூசிக் கொடுக்கறதா? அதனால மன அமைதி வரணும். மன அமைதி யாருக்கு வரும்? மன அடக்கம் வேணும். யார் ஒருத்தருக்கு மன அடக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி இஸ் ஈக்வல் டு பிரசாந்தி. ஓகே, பிரசாந்தி. இது என்ன சாந்தி? யோக சாந்தி. ஓகே, சோ யோகனா பிராக்டிஸ், அபியாச. அபியாசத்துல பிரசாந்தி அடையணும். ஓகே, பிரசாந்தி. பிரசாந்தி மீன்ஸ் ஷாக் அப்சர்வர். ஓகே, யாருக்கு ஷாக் அப்சர்வர் இருக்க முடியுமோ அவங்களுக்கு தான் ஸ்மூத் டிராவல் இருக்க முடியும். அவங்களுக்கு ஷேக் ஆகும். இப்ப கார் வச்சுக்கோங்களேன், காரோ பைக்கோ, அதுல ஒரு ஷாக் அப்சர்வர் இருக்கும், ஸ்பிரிங் ஒண்ணு இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க மேடு பள்ளத்துல போகும்போது வண்டி எப்படி இப்படி குலுங்கி போகும் இல்லையா? அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர். இந்த ஷாக் அப்சர்வர் இல்லாம நம்ம ரோட்ல வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு. ஷாக் அப்சர்வர்லயே வண்டி ஓட்டினாலே பேக் பெயின் வரும் இல்லையா? அங்கெல்லாம் பாட்டா போயிடும். அப்ப ஷாக் அப்சர்வர் மோர் இம்பார்ட்டன்ட். யுவர் லைஃப்ல ஷாக் அப்சர்வர் இருந்தா தான் பிரசாந்தி கிடைக்கும். அது இவர் ஷாக் அப்சர்வரோட வண்டி ஓட்டினா கூட ஆடும், ஷேக் ஆகும். இப்படி சில ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போகும். இந்த ஆந்திராவில் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படியே ஆடிண்டே போகணும் ரோட்ல. அது இந்த நம்ம அங்க ஒரு பஞ்சலிங்கத்துல ஒண்ணு இருக்க, காளகஸ்தி ரோடு இப்ப நல்லா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போகும்போது ரோடு முழுகும் ஒரே ரோடு குதிச்சு குதிச்சு போச்சு. அது போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள நல்ல பெயின் பேக்ல அப்படி இருக்கும். ஷாக் அப்சர்வர் இருக்கு. ஷாக் அப்சர்வர் இருந்தா கூட இவர் பெயின் இருக்கும்பா, ஆனா இவர் லெஸ் பெயின். ஓகே, அப்ப இவர் லெஸ் பெயினோட இருக்கிறது. ஷாக் அப்சர்வர் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து இவர் லைஃப் வெரி ஈஸி. ஓகே, அப்ப இந்த மைண்ட் ரிசப்ஷனா இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், அகாமடேட் பண்ணிக்கணும். ஜனங்களை கஷ்டத்தை அகாமடேட் பண்ணிக்கணும், ப்ராப்ளத்தை அகாமடேட், ப்ராப்ளத்தையும் இந்த பர்சனையும் அகாமடேட் பண்ணிட்டா, அக்செப்ட் பண்ணிட்டா. அக்செப்ட் பண்ணி அர்த்தம் என்ன? அகாமடேஷன். ஓகே, அகாமடேஷன் பண்ணிக்கிறதுக்கு கேப் இருக்கணும். இதுல ஒரு 200-300 பேர் உட்காரலாம் வச்சுக்கோ. 100-200 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டோம்னா நோ அகாமடேஷன் போட்டுருப்பல, நோ அகாமடேஷன் போட்டுருப்பல. ஏன்னா ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஹிருதயத்துல ஹேட்ரேட் எல்லாம் இருக்குல்ல, அந்த அகாமடேஷன் அதை ரிமூவ் பண்ணாதான் இந்த பிரசாந்தி அகாமடேட் பண்ண முடியும். ஓகே, இல்லன்னா அது ஹெவியா இருக்கும் உள்ளுக்குள்ள, இது அகாமடேட் பண்ண முடியும். எவ்வளவு பேத்தட்டிக்கு. நமக்கு பிரசாந்திய அகாமடேட் பண்ணிக்க முடியல, துஷாந்திய உள்ள அகாமடேட் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய. யூ ரிமூவல் முதல்ல. ஷாக் அப்சர்வர். பிரசாந்தி மீன்ஸ் ஹாப்பினஸ். சோ அந்த ஹாப்பினஸ் வரணும். இதுக்கு கர்மயோகத்துல 3வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பகவான் கிருஷ்ணா கீதையில. இது சொல்ற எப்படி வருமா? சமத்துவம் யோக உச்சதே. யோகா சமத்துவம் யோக உச்சதே. எது யோகம்? ஈக்குவனமிட்டி மைண்ட், பேலன்ஸ் யுவர் மைண்ட். எனிதிங் டபுளா வரும். வெற்றி, தோல்வி, சுக, துக்க, மான, அவமான, இல்லையா, புகழ்ச்சி, இகழ்ச்சி எல்லாம் டபுளா இருக்கிறது நம்ம லைஃப்ல. அந்த 2 வரும்போது தாங்கிக்கிறது எதுவோ அந்த மனசுக்கு பேரு பிரசாந்தி. புரியுதுல? இந்த பிரசாந்தி வேணும். சமத்துவம் யோக. நம்ம வார்த்தையில சொன்ன சமஹா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? சமகா சொன்ன என்ன சொன்னோம்? நெக்ஸ்ட் தமஹா. தமக என்ன சொல்றது? தாந்திஹி. தாந்திஹினா சமஹா. தமஹா. தமகனா இந்த பலகீனமா இருக்கிற புலன்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, இப்ப பேக் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு நீங்க சலபாசம் பண்ணலாம். சலபாசம் பண்ணினா பேக் ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஓகே, ஐ எக்ஸசைஸ் பண்ணா ஐ ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஓகே, இவர் பேக் போன் ஸ்ட்ரென்த் பண்ணா சூரிய நமஸ்கார் பண்ணா ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஓகே, நம்ம சென்சஸ் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு என்ன செய்யணும் இல்லையா? புலன் கட்டுப்பாடு வேணும். புலன் கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு வேணும். நம்முடைய நாக்கு ஸ்லேவரி நாக்கு, ஸ்லேவரி டங், ஸ்லேவரி நோஸ், ஸ்லேவரி ஐ, ஸ்லேவரி இயர், ஸ்லேவரி டங், எல்லாமே அடிமையானது. எல்லாம் அடிமை கூட்டம் நம்ம கிட்ட இருக்கிறதுலாம். ஆல் இந்திரியங்கள் கூட்டம் இருக்க 10 கூட்டமா எல்லாம் அடிமை. மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர் ஆஃப் டங், மாஸ்டர் ஆஃப் ஐ, மாஸ்டர் ஆஃப் இயர்,
மாஸ்டர் ஆஃப் நோஸ், மாஸ்டர் ஆஃப் இது மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டருக்கு ஸ்லேவருக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அது எது இருக்கிறதோ அதுதான் செய்யும், அது இஷ்டத்துக்கு போகாது. அப்படி நம்ம புலன்களை இந்த இந்திரியங்களையும் மனசையும் அடக்கிட்டோம்னா யூ ஆர் கிரேட். இவர் தர்மபுத்திர பத்தி அழகா சொல்றாரு. ஒரு இடத்துலயும் தர்மரை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு, வியாசர் சொல்றாரு, விதுரர் சொல்றாரு. அவன் காமத்துக்கும் லோபத்துக்கும் மோகத்துக்கும் டென்ஷனா இருக்கிறதுக்கும் தர்மத்தை விடமாட்டான் அப்படின்ற. தர்மரை எந்த காலத்திலும் தர்மத்தை கடைபிடிப்பான் அப்படி சொல்றாரு. நமக்கு ஏதாவது ஒரு அக்கேஷன் ரொம்ப முடியலன்னா விட்டுருவோம், நம்ம அப்படி விடமாட்டான் அப்படி சொல்றாரு. அதனால தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவன், சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட ஆளு இந்த தர்மபுத்திரரு. அந்த மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா புலன்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. புலன்கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா யூ ஆர் கிரேட் பர்சனாலிட்டி. ஓகே, இதெல்லாம் எப்ப கடைபிடிக்கிறது? இந்த மாதிரி சாட்டர்டே கிளாஸ்ல மாத்திரமா, அல்லது இந்த ராகு கால யமகண்டத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் உண்டா? நித்யஹா, எப்பொழுதும். எப்பொழுதும் எப்படி? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமா, இல்ல இதோட முடிச்சுடலாமா? நோ. எப்ப நீ சாப்பிட ஆரம்பிச்சியோ அம்மா கிட்ட என்ன கேக்குற? அம்மா டெய்லி சாப்பிடுறேனே, எப்பொழுதும் நிறுத்துருவது அப்படி கேட்டிருக்கே நீ? நீ டெத் ஆன பிறகு கூட என்ன ஊத்துறான்? பால் ஊத்துறான், சாப்பிட மாட்டான். இப்படியே முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வாய்க்கு அரிசி போடுங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொடுப்பான். புரியுதுல? நீ ஆஃப்டர் டெத் கூட சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றிய. இதெல்லாம் எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்றதுன்னு என்ன கேள்வி? யோகாக்கு வருவாங்க. சரி, 2 கேள்வி கேட்பா. இது நடுவில் விட்டுட்டா எதுக்கு விடுற, எதுக்கு விடுற என்ன? சரி, இத எவ்வளவு நாள் சார் செய்யணும் இந்த யோகாவை அப்படின்னு. நீ எப்ப பிரஷ் பண்ண ஆரம்பிச்சியோ கடைசி வரைக்கும் பிரஷ் பண்றோம் இல்லையோ, அதே மாதிரி ரெகுலரா பண்ணணும். இவங்க என்ன சொல்ற? நித்தியம், நித்யகா. சரி, நித்தியமா பண்ற. ஆதாராத். ஆதாராத்னா இன்வால்மெண்டோட இருக்கணும், டெடிகேட்டா இருக்கணும். ஏன்னா தருணம் பிராக்டிஸ் பண்ணா இது வரவே வராது. ஏற்கனவே டெடிகேட்டா ட்ரை பண்ணாலே வரது கஷ்டம். அதனால இன்வால்மெண்டோட செய்யணும். பஜகா செய், பஜகா செய் அப்படி சொல்றாரு. செஞ்சா என்ன வருமா? பியூஷவத்து, அமிர்தம் போல உன் லைஃப் அமையும். அதனால யூ செலக்ட். என்ன செலக்ட்? பியூஷம் விஷம். விஷம் வேணுமா பியூஷம் வேணுமா அப்படி நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த செலக்ட் பண்ணவங்களுக்கு தான் நான் இந்த அட்வைஸ். இந்த பியூஷம் செலக்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த அட்வைஸ் கிடையாது. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. பியூஷம் தான் நம்ம செலக்ட் பண்ணலையே, அதனால என்ன திட்டல அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவுட், ஆல் அவுட். ஆல் அவுட்னு போட்டிருக்கல, அது ஒரு நாள் கூட அவுட் பண்றது இல்ல, சும்மா தான் ஆல் அவுட் அது. ஆனா இது ஆல் அவுட் விஷம், இது ரியலி விஷம். ஆல் அவுட் ஆக்கிடும். பி கேர்ஃபுல். குருவாதானம் மகத் அவதானம், எச்சரிக்கை மிக எச்சரிக்கை அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் டீவேஷன் பண்ணி, நீ வெளியில இருக்கிற இப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். வெளியில இருக்க விஷயம், வெளியில இருக்க விஷயம் இல்ல, யுவர் பாடி ஆல்சோ விஷயா. அது நம்ம இங்க சொல்ல வேண்டாம், என்ன நம்ம ஊர்ல போய் படிப்போம். அதுதான் நீங்க வெளியில வர முடியாது, அதனால அங்க போய் படிப்பாங்க மீதி விஷயம். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.